9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலய்யாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு ஐயா. ஐயா, இந்த 92 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு ஒரு மாற்றம் நிகழுமா? என்ன குரு உச்சமாயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மகரத்தையே வேற பார்க்குறாரு. அதாவது பிரகாசமான ஒளி வேற அது கிடைக்குது. ஸோ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்வாதாரம் உயருமா? அதை பற்றி சொல்லுங்க. நாம் இந்த 92 நாள் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ராசிக்கும் வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ மகர ராசி. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போது இந்த மகர ராசி, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள். இந்த 92 நாட்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 12 ராசிகளிலேயே ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசி. ரொம்ப நேர்மையானவர்கள். தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப நேர்மையானவங்க. அதற்கு காரணம் சனி பகவான், அவங்களுடைய ராசிநாதன். இப்போ அதே சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது யோகம், உபஜயஸ்தானம். அப்போ ஒரு வெற்றி ஸ்தானத்தில் தான் அந்த சனி பகவான் இருக்கிறாங்க. அது போக 2ஆம் இடத்துல இவங்களுக்கு ராகு இருக்கிறாங்க. அப்போ அந்த 2ஆம் இடத்துல ராகு இருந்து இது நாள் வரைக்கும் இவங்க குடும்ப ரீதியாக சில குழப்பங்களையும் சில மனஸ்தாபங்களையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுபோக இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியறதில்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு. அப்போ அந்த ராகு பாம்பு கிரகம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் எதை தொட்டாலும் அதில் பார்த்தீங்கன்னா நஷ்டம். இவங்க கொடுத்த பேச்சை காப்பாற்ற முடியல. கடன் வாங்கினாலும் கொடுக்க முடியல. ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சை கொடுத்தாலும் அதை காப்பாற்ற முடியல. அந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்தாங்க. அது போக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல யாருங்க? கேது பகவான். அந்த கேது பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து இவங்கனால தலை எடுக்க முடியாத அளவுக்கு சோதனைகள். அதுலேயுமே ஒரு சிலர் தப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சனி பகவானால தான். ஆனால் அது போக இப்போ இந்த 3 மாத பலன்களில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில் குருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. மகர ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருப்பது யோகம். ஆனால் அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் மதிப்பும் மரியாதையும் யோகமும் ஜாஸ்தி. அப்போ அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகர ராசியவே பார்க்குறாங்க. இது அற்புதமான ஒரு டைம். ராசியை குரு பார்க்கும்போது அது முழு சுபகிரகமான குரு உச்சமடைந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த கடகராசிக்கு இந்த ராசியை பார்க்குறாங்க. இந்த ராசியை பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கே ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு மன நிறைவு, எதையுமே நம்ம சாதிச்சிருவோம், நம்ம உருவாக்கிடுவோம், இந்த பிஸ்னஸை நம்ம செஞ்சிருவோம், இதை நம்ம சக்சஸ் பண்ணிடுவோம், இப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களை அறியாமலேயே வரும். அது போக இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் இவங்களுடைய ராசிநாதன் சனி பகவானையும் அந்த 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானமும் கூட. அப்போ அந்த சனி பகவானாகப்பட்டது தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த தொழில் கிரகத்தை இந்த சுபகிரகமான குரு பகவான் அந்த கிரகத்தை பார்த்துடுறாங்க. இதனால இவங்களுக்கு தொழில் வலுக்கும். அப்போ அந்த தொழில் மூலியமாக இவங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். அப்போ இந்த பீரியட்ல நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா? நான் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஒத்து வரல. இந்த பீரியட்ல நான் செய்யலாமா சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்ட்னர் போட்டு செய்யக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு ஏதாவது ரூபத்தில் சொதப்பிடும். அப்போ அந்த 7ஆம் இடமும் பார்ட்னர் சம்பந்தப்பட்டது தான்.
ஆனால் பார்ட்னர் போட்டு செய்ய வேண்டாம். அதே சமயத்தில் பார்ட்னர் போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. உங்கள் பார்ட்னருக்குள்ளேயே உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்களும் மனக்கஷ்டங்களும் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக ஆகஸ்ட் 17 உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அந்த சூரியனே ஆட்சியாக வர்றாங்க. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஆயுள் கெட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கண்டமும் வராது, அந்த கண்டம் வந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க. இப்போ கோல்சார பிரகாரம் இப்போ நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தசை சாதகமாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். அந்த தசை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு கெடுதலான பலனை தான் கொடுக்கும். அப்போ இந்த பீரியட்ல இந்த கோல்சார பலன்கள் 50% மகர ராசிக்காரங்களை காப்பாற்றிடும். சிறப்புங்க. இப்போ சூரிய பகவான் ஆட்சி ஆகிறாரு, அதனால அப்பாவுக்கு மகனுக்கு இருந்த கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே மகன் தலையெடுக்கும் போது, மகன் சம்பாதிக்கும் போது அப்பாவுக்கு சம்பாதனை இருக்காது, அப்பா சம்பாதிக்கும் போது மகன் சம்பாதிக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது, அதுவும் உண்மைதான். ஆனால் இப்போ சூரியன் ஆட்சியாகும் போது கண்டிப்பாக அப்பா ஸ்தானத்தில் அப்பா நல்லா இருப்பாங்க, மகன் ஸ்தானத்தில் மகன் நல்லா இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகனுக்கு திருமணம் பண்ணி அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சுறது அப்பா அவங்களுக்கு நல்ல விஷயம். ஏன்னா 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லை அவங்களுடைய முன்னேற்றங்கள் தடைபடலாம். இது போக இவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அவங்க ஆகஸ்ட் 26 அங்கே ஆட்சி ப்ளஸ் உச்சமாகறாங்க. அப்போ 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாகும் போது மகர ராசிக்காரங்களுக்கு டபுள் யோகம். ராசியை குரு பார்க்குறாரு, ராசி அதிபதியையும் குரு பார்க்குறாரு. அது போக இவங்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த புதன் பகவானும் ஆட்சி உச்சம். புதனும் சனியும் நட்பு கிரகங்கள். அப்போ இந்த பாக்யாதிபதி உச்சமாவது மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க நினைத்ததை தடையில்லாமல், கடந்த காலங்களில் கொஞ்சம் தடை, கொஞ்சம் பிரச்சனை, நம்பினவர்களால் ஏமாற்றம், சொந்த பந்தங்களால் மனஸ்தாபங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருந்தது. ஆனால் இந்த பீரியட்ல மகர ராசிக்காரர்கள் இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் சொந்த பந்தத்திலிருந்து தப்பிச்சு, அடுத்தவங்களை நம்புறதுலேருந்து தப்பிச்சு இவங்க ஒரு சக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவானும் செப்டம்பர் மாதம் 2 அங்கே அவரும் ஆட்சியாக வர்றார். அப்போ இதனுடைய காரணங்களால் மகர ராசிக்காரர்கள் ஒரு சிக்கல்லிருந்து, ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சிறப்புங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? குடும்ப ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகுமா? அதான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆனால் அவர் மனசுக்குள்ள அவர் நல்லாவே இல்லை, அவர் குடும்ப வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை, ஒரு மன நிறைவு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ குரு பகவான் இந்த ராசியையே பார்த்ததுனாலையும் 9ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் ஆவதாலும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ ஒரு டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க மகர ராசிக்காரங்க, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு கூட அப்புறம் யோசனை பண்ணுவாங்க, சரி நம்ம எதுக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், நம்ம சேர்ந்து வாழலாமே, நம்ம அவங்கள மன்னிக்கலாமே, இல்லை நாம் மன்னிப்பு கேட்கலாமே, அப்படிங்கிற சில யோசனைகள் அவங்களுக்கு வரும். அப்போ அந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது கூட அவங்க வாபஸ் வாங்கிக்கலாம். அது மாதிரியான நேரகாலம் தான் இப்போ நடக்குது. அப்போ இதனால் குடும்பத்தில் அந்த சந்தோஷங்கள் உருவாகும். அது போக இவங்க குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடக்கும். சிறப்பு. மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னுடைய மக்களும் படித்து இன்றைக்கி நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு உடலில் எந்த குறையுமே இல்லை, அப்படி இருந்தும் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, கல்யாண வயசுக்கு இப்போ 2 வருஷம் 3 வருஷமாக நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னுமே கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வேதனை மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த வேதனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். சிறப்பு.
கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அற்புதமா சொன்னீங்க. இப்போ என்னன்னா மகர ராசிக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம 7ஆம் வீடு இருக்கு. அங்கதான் குரு பகவான் உச்சமாகுறாரு. இந்த பார்வை உழுகுறதுனால இவங்களுக்கு தெளிவு பிறக்குமா? ஏதாவது பழைய போன இதுல காலத்துல பாத்தீங்கன்னா தப்பான முடிவுகள் எடுத்து சிக்கியிருப்பாங்க. ஸோ இந்த பார்வைனால இவங்களுக்கான தெளிவு கிடைக்குமா? இந்த குருவுடைய கதிர்வீச்சு இந்த மகரத்துல படுறதுனால ம். மகர ராசிக்காரர்கள் கெட்ட பாதையில போயிட்டு இருந்தாலும், கெட்ட சகவாசம் வைத்திருந்தாலும், கெட்ட எண்ணம் ஒரு பெண்ணு மேல வந்தாலும் அது எல்லாத்தையுமே மாத்திக்குவாங்க. ஏன்னா குரு வந்து சுபகிரகம். அந்த சுபகிரகனுடைய பார்வை படுவதே யோகம். இது உச்ச பலம். உச்சமாக இருந்து குரு பகவான் மகரத்தை பார்க்குறாங்க. இப்போ மகர ராசிக்காரங்களை இப்போ பார்த்தா கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவங்க நல்லவர்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சு வரும், நல்ல தன்மை இருக்கும், குடும்பத்து மேல் நல்ல அக்கறை இருக்கும், கெட்ட பாதையில் போக மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. இந்த காலகட்டத்துல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க எப்பவுமே அதே மாதிரி தான். இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தி. தன்கிட்ட இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்க வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா எப்படியும் செஞ்சிடுறாங்க. உதவி செய்யுங்க வேண்டாம்னு சொல்ல வரல, தனக்கு போகத்தான் தானம். ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சூழ்நிலையும் நினைச்சு பார்த்து அதுக்கப்புறம் உதவி செய்யுங்க. அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து கடன் கேட்டாலும் உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா மரமேறி கையுட்டு மாதிரி தான். ம். அந்த மாதிரி கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாரா, 10 ரூபா பாக்கெட்லேருந்து கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. கடன் வாங்கி ஒன்று கொடுக்கவே வேண்டாம். இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அவங்க கையாண்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க ஐயா.